எழுத்தாளர் அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய அவனிசுந்தரி. அத்தியாயம் 16. ஓலை கவிதை. ஆவூர் கோட்டைக்குள் இருந்து இரவில் எழுந்த பலமான அழுகுரல்களின் காரணத்தை அறிய மாட்டாததால் அதை அறிந்து வர தீர்மானித்த கோவூர் கிழாரின் எண்ணத்திற்கு உடனடியாக இணங்கவில்லை இளைய சோழனான மாவளத்தான். உள்ளே சென்றால் புலவரின் கதி யாதாகுமோ என்ற அச்சத்தால், புலவர் பெருமானே, எதிரி கோட்டைக்குள் நீங்கள் செல்வது தற்சமயம் அவ்வளவு உச்சிதமல்ல என்று தடுத்தான். புலவர் மாவளத்தானை வியப்பு நிறைந்த கண்களால் நோக்கி ஏன் உசிதமல்ல என்று கேட்டார். மாவளத்தான் சிறிதே சிந்தித்தான். நெடுங்கிள்ளியின் சுபாவம் உங்களுக்கு தெரியாததல்ல என்று பதில் கூறினான். நன்றாக தெரியும் என்றார் புலவர். கொடியவன் என்று குறிப்பிட்டான் மாவளத்தான். என்ன கொடியவனாய் இருந்தாலும் புலவர்களை ஒன்றும் செய்ய மாட்டான் என்று திட்டமாக சொன்னார் கோவூர் கிழார். அங்குதான் தவறு செய்கிறீர்கள் என்று சொன்ன மாவளத்தான் 2 நாளைக்கு முன்பு இங்கு ஒரு புதுமை நிகழ்ந்தது என்று சொற்களை கூட்டினான். சிந்தனை ததும்பிய விழிகளை மாவளத்தான் மீது திருப்பிய கோவூர் கிழார் என்ன புதுமையது என்று கேட்டார். மாவளத்தான் உடனடியாக பதில் சொல்ல முடியாமல் மென்று விழுங்கினான். புலவர் பிரான் தவறாக நினைக்கக்கூடாது என்று துவங்கினான். சொல் விஷயத்தை. 2 நாளைக்கு முன்பு இங்கு இளந்தத்தனார் வந்திருந்தார். யார்? எனது முதல் சீடனா? ஆம். இப்பொழுது அவன் எங்கே? கோட்டைக்குள் இருக்க வேண்டும். இருக்க வேண்டுமா? ஆம், உங்களைப் போலத்தான் அவரும் கோட்டைக்குள் செல்ல விரும்பினார். நான் தடுத்தும் கேட்கவில்லை. ஆகையால் அனுப்பி வைத்தேன். அப்புறம் அவர் வெளியில் வரவில்லை. இதை கேட்ட புலவர் திகைத்தார். சரி 2 நறுக்கு ஓலைகளை கொண்டு வா என்றார். நறுக்கு ஓலைகள் கொண்டு வரப்பட்டதும் அவற்றில் எழுத்தாணி கொண்டு விடுவிடுவென்று சில வரிகளை எழுதினார். பிறகு அவற்றில் ஒரு ஓலையை கொடுத்து, மாவளத்தான், நாளை மாலைக்குள் நான் கோட்டையில் இருந்து திரும்பி வராவிட்டால் நீ இதை நமது அவைக்கள புலவர்களிடமும் என் சீடர்களிடமும் முக்கியமாக நலங்கிள்ளியிடமும் கொடு என்று கூறிவிட்டு, சரி, நான் புறப்பட ஏற்பாடுகளை செய் என்று கூறினார். மாவளத்தான் ஓலைகளில் இருந்த வரிகளை படித்தான். பிரமித்தான். புலவர் பெருமானே, இந்த ஓலையில் கண்ட பாட்டு நமது நாட்டில் பரப்பப்பட்டால் வெளிநாடுகளுக்கும் போகுமே என்றான் வருத்தத்துடன். ஆம், போகும் என்றார் புலவர். போனால் சோழ வம்சத்திற்கே அழியாப்பழியை உண்டாக்குமே என்றான் மாவளத்தான். உண்டாக்காது. சோழர் வம்சத்தில் இப்படியும் ஒருவன் இருந்தான் என்று நெடுங்கிள்ளிய மக்கள் தூற்றுவார்கள். வேறு எந்த விளைவும் ஏற்படாது என்று கூறிவிட்டு மாவளத்தான் பாசறையில் இருந்து புலவர் கிளம்பினார். புலவருடன் கொம்பு ஊதுபவன் ஒருவனையும் பந்தம் பிடிப்பவன் ஒருவனையும் மாவளத்தான் இஷ்டவிரோதமாக அனுப்பி வைத்தான். புலவர் அவ்விருவரும் பின்தொடர கோட்டையின் பெருவாயிற் கதவுக்கு அருகில் வந்து கொம்பை பலமாக ஊதப்பணித்தார். கொம்பு ஊதப்பட்டதும் கோட்டை கதவுகளுக்கு மேலிருந்த மதில் தளத்தின் மீது தோன்றிய உபதளபதி வந்திருப்பது யார் என்று இறைந்து கேட்டான். கதவை திற. கோவூர் கிழாரின் கட்டளை அவரிடமிருந்தே பலமாக ஒலித்தது. உபதளபதி சற்று எட்டி பார்த்தான். பந்தத்தின் வெளிச்சத்தில் புலவர் முகத்தை கண்டதும் சரேலென மறைந்தான். சுமார் 1 நாளிகைக்கு பிறகு கதவுகள் திறக்கப்பட்டு புலவர் மட்டும் அனுமதிக்கப்பட்டார் உள்ளே. கோட்டைக்குள் நுழைந்த கோவூர் கிழார் அங்கிருந்த நிலை கண்டு பல வினாடிகள் அயர்ந்து நின்றுவிட்டார். இருட்டிவிட்ட அத்தனை நேரத்திற்கு பிறகும் அந்த ஊரின் மாதர்கள் கைகளில் குழந்தைகளை எடுத்துக்கொண்டு தெருவில் வந்து அவற்றின் அழுகைகளை நிறுத்த கைகளால் சீராட்டி கொண்டு இருந்தார்கள். நகர வணிகரும் விவசாயிகளும் மற்றும் பல ஊழியர்களும் அவரவர் வீட்டு வாயிற்படிகளில் சோகக்கலையுடன் உட்கார்ந்திருந்தார்கள். புலவர் கால் ஓட மாட்டாமல் நிலைத்து நின்று அந்த கோர காட்சியை பல வினாடிகள் பார்த்தார். மக்கள் சோறு இல்லாமலும் குழந்தைகள் பால் இல்லாமலும் தவிக்கும் காட்சியை கண்டதும் சோர்ந்த மனதுடன் அரண்மனையை நோக்கி நடந்தார். ஆவூர் சிறு ஊராகையால் 4-5 தெருக்களை தாண்டியதும் அரண்மனை அவர் முன்பாக எழுந்தது. அரண்மனை வாயிலில் காவல் பலமாக இருந்தது. வாளை உருவி நின்ற காவலர்கள் அங்குமிங்கும் புறவிகளில் உலாவிக் கொண்டிருந்தனர். அவர்கள் யாரும் எந்தவித சோர்வும் இல்லாததை கவனித்த கோவூர் கிழார் கோட்டையின் அழுகுரலுக்கு காரணத்தை நொடிப்பொழுதில் யூகித்துக் கொண்டார். இருப்பினும் அதை வெளிக்காட்டாமல் அரண்மனை வாயிலில் நின்று, மன்னனை நான் பார்க்க விரும்புவதாக சொல் என்று பக்கத்தில் வந்து கொண்டிருந்த உபதளபதியை நோக்கி கூறினார். அரசருக்கு முன்பே அறிவித்து விட்டோம், வாருங்கள் என்ற உபதளபதி அவரை உள்ளே அழைத்துச் சென்றான். நீதிமண்டபத்தில் நெடுங்கிள்ளி புலவரை சந்தித்தான். அவர் வந்ததும் அரியணையில் இருந்து எழுந்திருந்து வரவேண்டும் என்று முகமன் கூறி அவர் உட்கார ஒரு ஆசனத்தையும் காட்டினான். புலவர் நெடுங்கிள்ளியை கூர்ந்து நோக்கினார் சில வினாடிகள். பிறகு ஆசனத்தில் சென்றமர்ந்து அரசனையும் அமரப்பணித்தார். நெடுங்கிள்ளியின் இதழ்களில் ஒரு குரூர புன்னகை இருந்தது. புலவர் பெருமானின் வருகைக்கு ஆவூர் என்ன பாக்கியம் செய்ததோ என்று சொன்னான். புலவரின் கண்கள் அச்சமின்றி அவனை நோக்கின. ஆவூர் பாக்கியத்தை பார்த்தேன், எனது அபாக்கியத்தையும் அறிந்தேன் என்றார் புலவர் வருத்தம் தோய்ந்த குரலில். ஏன், ஆவூருக்கு என்ன குறைவு என்று கேட்டான் நெடுங்கிள்ளி. நீ மன்னனாயிருப்பதை விட அதற்கு வேறு என்ன குறைவு வேண்டும் என்று பதிலுக்கு சொன்னார் புலவர். இதை கேட்ட நெடுங்கிள்ளி இறைந்து நகைத்தான். புலவரே, உமக்கு துணிவு அதிகம் என்று கூறினான். இதில் உனக்கு இத்தனை நாள் சந்தேகம் இருக்கிறதா? இல்லை. ஏன்? புலவர்களுக்கு அசட்டு துணிவு உண்டென்பது எனக்கு தெரியும். அப்படியா?
ஆம், 2 நாளைக்கு முன்பு உமது முதல் சீடர் என்று ஏதோ சொல்ல முற்பட்ட நெடுங்கிள்ளி வார்த்தைகளை முடிக்காமல் இளநகை பூத்தான். புலவர் முகத்தில் வருத்தம் மறைந்து இகழ்ச்சிக்குறியும் மறைந்து அச்சம் லேசாக உதயமாயிற்று. இளந்தத்தனை பற்றி கூறுகிறாயா என்று கேட்டார். ஆம் என்றான் நெடுங்கிள்ளி மெல்ல நகைத்து கொண்டே. அவனை என்ன செய்தாய்? இன்னும் ஏதும் செய்யவில்லை, சிறையில் அடைத்து வைத்து இருக்கிறேன். நாளைக்கு உங்கள் கண்களுக்கு விருந்து கிடைக்கும். என்ன விருந்து? தங்கள் சீடன் வெட்டுப்பாறைக்கு போவதை நேரில் பார்க்க நீங்கள் கொடுத்து வைக்க வேண்டுமல்லவா? புலவர் கண்களில் அதுவரை இருந்த அச்சம் மறைந்து சினம் பெரிதாக விரிந்தது. மன்னனே, நீ நெருப்புடன் விளையாடுகிறாய். உடனடியாக இளந்தத்தனை விடுவித்து விடு என்று கூறினார் சினம் குரலிலும் ஒலிக்க. இளந்தத்தனையா? அந்த 2 புலவன் நான் கொடுத்த பொற்கிளியை அவன் ஊரில் விட்டெறிந்தான் என் கண் முன்பாக. அதை பொறுத்து கொண்டேன். இங்கு வந்திருக்கிறான் வேவு பார்க்க. இதை எப்படி பொறுக்க முடியும் என்று சீறினான் மன்னன். கோவூர் கிழாரின் சொற்களில் சீற்றமிருந்தும் நிதானமும் இருந்தது. புலவர்கள் ஒரு நாளும் வேவு பார்க்க மாட்டார்கள் என்றார். வேறு எதற்காக வந்தார் இங்கே? போலி மரியாதை இருந்தது நெடுங்கிள்ளியின் கேள்வியில். எதற்காக வந்ததாக சொன்னான் என்று வினவினார் புலவர். நான் கொடுத்த பொற்கிளையை விட்டெறிந்ததற்கு மன்னிப்பு கேட்க வந்திருப்பதாக சொன்னார். தவிர அதற்கு பிராயச்சித்தமாக மேலும் பரிசு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வதாக கூறினார். எப்படி கதை என்று கேட்டான் நெடுங்கிள்ளி. அது கதையல்ல மன்னவா, உண்மை. புலவர்கள் பொய் பேச மாட்டார்கள். இளந்தத்தன் தன் செய்கைக்கு வருத்தம் தெரிவிக்கவே வந்திருக்கிறான். அவனை விடுதலை செய்துவிடு என்றார் புலவர் திட்டமாக. அது மட்டுமல்ல மன்னவா, இளந்தத்தனை விடுதலை செய்து அனுப்பியதும் போருக்கும் கதவுகளை திறந்து கொண்டு வெளியே செல். கதவுகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருப்பது வீரர்களுக்கு அழகல்ல என்றார் புலவர். அதுவும் இல்லாமல் ஒரு விஷயம் எனக்கு புரியவில்லை. கோட்டைக்குள் மக்களும் குழந்தைகளும் அலக்காரணம் என்ன என்று கேட்டார். நெடுங்கிள்ளியின் கண்களில் ஒரு விபரீத சாயை படர்ந்தது. சோறு இல்லாவிட்டால் மக்கள் அழுகிறார்கள், பால் இல்லாவிட்டால் குழந்தைகள் அழுகின்றன என்று விளக்கினான் நெடுங்கிள்ளி. புலவர் மன்னவனை வினோதமாக பார்த்தார். அவர்களின் குதிர்களில் உள்ள நெல் என்னவாயிற்று? புலக்கடை பசுக்கள் என்ன ஆயின என்று வினவினார் புலவர். நெல் இங்கு அரண்மனை களஞ்சியத்திற்கு கொண்டு வரப்பட்டது. பசுக்களும் இங்கு கொட்டடியில் கட்டப்பட்டு இருக்கின்றன. அப்படியா? மக்கள், நெல், பசுக்கள் படைப்பிரிவுக்கு தேவையாயிருக்கிறது. படைதானே கோட்டையை காக்க வேண்டும். மக்களின் சொத்தை பறித்து படைகளுக்கு கொடுத்து விட்டாயா? ஆம். இதுதான் உன் அரசின் லட்சணமா? இது தர்மமா? தர்மம் சந்தர்ப்பத்தை பொறுத்தது. நான் தானியங்களை சேகரிக்கும் முன்பு மாவளத்தான் முற்றுகையிட்டு விட்டான். அதனால் நேர்ந்த தொல்லை இது. நெடுங்கிள்ளியின் விபரீதமான தர்ம நியாயத்தை நினைத்த கோவூர் கிழார் அவனின் கோழைத்தனத்தையும் அதில் கலந்துவிட்ட நெறிகட்ட செய்கையையும் நினைத்து மனம் வெம்பினார். அதனால் ஏற்பட்ட சினத்தை வெளிக்கும் காட்டாமல் எழுந்து நின்றார். அந்த நீதிமண்டபத்தில் அங்கிருந்த மந்திரி பிரதானிகளை ஒருமுறை கூர்ந்து நோக்கினார். யாராவது ஒருவர் சென்று இளந்தத்தனை அழைத்து வாருங்கள் என்றார். அவர் கட்டளை மிக கம்பீரமாக இருந்தது. அதை கவனித்த நெடுங்கிள்ளியும் சிறிது பயந்து, சரி, அந்த புலவனை இழுத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டான். சிறிது நேரத்திற்கெல்லாம் 2 வீரர்களுக்கிடையில் வந்த இளந்தத்தனிடம் தமது மடியில் இருந்த ஓலையை கொடுத்து, இளந்தத்தா, இதை சத்தமாக படி என்று கூறினார். இளந்தத்தன் மிக சத்தமாக ஓலை கவிதையை படித்தான். அதை கேட்ட சபை அயர்ந்து நின்றது. இளந்தத்தன் பாடி முடித்ததும், வா நாம் செல்வோம் என்று இளந்தத்தனை நோக்கி கூறிய கோவூர் கிழார் மன்னனை நோக்கி தமது கண்களை திருப்பி, நாளை காலை கோட்டை கதவுகள் திறக்க வேண்டும், இல்லையேல் என்று எச்சரித்தார். அவர் துணிவு மட்டுமல்ல, எச்சரிக்கையும் சபையில் இருந்த அனைவரையும் திகைக்க வைத்தது. புலவர் அவர்களை மீண்டும் திரும்பி பாராமல் இளந்தத்தன் பின்தொடர கம்பீர நடை நடந்தார் வாயிலை நோக்கி. சபையில் இருந்தோர் அச்சமுற்றனர். இளந்தத்தன் படித்த பாட்டை எண்ணி. அடுத்து புலவர் என்ன செய்வார் என்பது புரியாததால் யாரும் அவர்களை தடை செய்யவில்லை. மேலும் புலவருக்கு சினமூட்டுவது தனக்கு அனர்த்தத்தை விளைவிக்கும் என்ற எண்ணத்தால் நெடுங்கிள்ளியும் ஆசனத்திலேயே அமர்ந்து இருந்தான். அத்தியாயம் 17. பெண் அரசி. ஓலையில் கண்ட பாட்டை இளந்தத்தனை விட்டு சத்தமாக படிக்கச் சொல்லிவிட்டு அப்புலவன் பின்தொடர நெடுங்கிள்ளியின் நீதிமண்டபத்தை விட்டு மிக அலட்சியமாக வெளியேறிய கோவூர் கிழாரை மன்னனோ மற்றவர்களோ தடை செய்யவில்லை. அந்த பாட்டு அவர்களை அத்தனை தூரம் அச்சுறுத்தி இருந்தது. அந்த பாட்டில் புலவர் இப்படி கூறியிருந்தார் நெடுங்கிள்ளியை நோக்கி, மன்னவனே, யானைகள் வெய்துயிர்த்து முழங்குகின்றன, குழந்தைகள் பாலின்றி அலறி அழுகின்றன, மகளிர் வெறுந்தலை முடிகின்றனர், வீடுகளில் கேட்கும் அழுகுரல் உன் அரண்மனை வரை கேட்கிறது. உனக்கு ஈகை குணம் இருந்தால் எதிரிக்கு ஊரை விட்டுக்கொடு, வீரம் இருந்தால் கதவை திறந்து வெளியேறி போர் செய். இரண்டும் செய்யாமல் நீ மறைந்து நடுங்கி கிடப்பது வெட்கப்படத்தக்கது. இந்த பாட்டு வெகு சீக்கிரம் நாடெங்கும் பரவிவிடும் என்றும் இதனால் தன்னை கோழை என்று எண்ணி மற்ற மன்னர்களும் போருக்கு வந்து விடுவார்கள் என்றும் எண்ணி நெடுங்கிள்ளி அஞ்சினான். அவன் அமைச்சரும் படைத்தலைவரும் கூட அஞ்சினார்கள். கோவூர் கிழாரை சிறை செய்தாலோ அவரிடம் மக்களுக்கும் படைவீரர்களுக்கும் இருக்கும் அன்பினால் பெரும் புரட்சி உள்நாட்டிலும் ஏற்பட்டுவிடும் என்று அஞ்சிய நெடுங்கிள்ளி புலவரும் அவர் சீடரும் சென்றதை பார்த்து கொண்டு ஏதும் பேசாமலே உட்கார்ந்திருந்தான்.
பிறகு ஏதோ புரிந்து கொண்டது போல தலையை அசைத்துவிட்டு மண்டபத்திலிருந்து உள்ளே சென்றான். நெடுங்கிள்ளியின் அரண்மனையில் இருந்து கிளம்பிய புலவர் கோவூர் கிழார் மிகுந்த துயரத்துடன் மாவளத்தான் பாசறைக்கு வந்து சேர்ந்தார். மாவளத்தான் அவரை ஏதும் கேட்கவில்லை. அவரையும் இளந்தத்தனையும் மாறி மாறி பார்க்கவே செய்தான். அவன் முகத்தில் தொக்கியிருந்த கேள்வியை கண்ட புலவரே பதில் கூறினார். மாவளத்தான், அநேகமாக நெடுங்கிள்ளி நாளைக்கு போருக்கு வருவான் அல்லது சரணடைவான். இரண்டுக்கும் தயாராக இரு. நான் கொடுத்த ஓலையை புகாருக்கு அனுப்பிவிடு. உடனடியாக அதை நாட்டில் பரப்ப வேண்டாம் என்றார். மாவளத்தான் புலவரை நோக்கி கேட்டான், நெடுங்கிள்ளி போருக்கு வர சம்மதித்தானா என்று. வரலாம் என்றார் புலவர் துயரத்துடன். இல்லையேல்? மாவளத்தானிடம் இருந்து எழுந்தது இரண்டாவது கேள்வி. கோட்டையை உன்னிடம் ஒப்படைக்கலாம், முன்பேதான் சொன்னேனே என்றார் புலவர். எதனால்? இந்த பாட்டை அவன் புறக்கணிக்க முடியாது. புறக்கணித்தால் மாட்டான். என்ன அத்தனை நிச்சயமாக சொல்கிறீர்கள்? நாங்கள் இருவரும் இங்கு உயிருடன் வந்திருப்பதே அவன் அச்சத்திற்கு அத்தாட்சி என்று புலவர் சுட்டிக்காட்டினார். புலவர் கூறிய காரணம் சரியாயிருந்ததை பார்த்த மாவளத்தான் அவர் கூற்றை ஆமோதிப்பதற்கு அறிகுறியாக தலையசைத்தான். போருக்கான ஏற்பாடுகளையும் துரிதமாக செய்ய தனது இருப்பிடத்திலிருந்து வெளியே சென்றான். அடுத்த அரை ஜாமத்திற்கு எல்லாம் படைகள் போருக்கு சித்தமாக நின்றன. ஆனால் காலையில் விளைந்தது போர் அல்ல, யாரும் எதிர்பார்க்காத பெரு விந்தை. அந்த விந்தையை யாரும் எதிர்பார்க்கவில்லை. அதை பற்றி மாவளத்தான் எழுதிய ஓலையை புகாரில் 2 நாட்களுக்கு பிறகு படித்த நலங்கிள்ளிக்கு கூட அது பரம விசித்திரமாக இருந்தது. சோழ மன்னர் யாரும் அதுவரை செய்யாத செய்கை அது. புகாரின் தனது ஆஸ்தான அறையில் அந்த ஓலையை ஒரு முறைக்கு இருமுறையாக படித்தான் நலங்கிள்ளி. பிறகு அதை உடன் நின்றிருந்த அவனிசுந்தரியிடமும் காட்டினான். அவனிசுந்தரியும் அதை படித்து வியப்பு நிரம்பிய விழிகளை மன்னவன் மீது நாட்டினாள். நெடுங்கிள்ளி இரவோடு இரவாக சுரங்க வழியாக ஓடிவிட்டாராமே. மறுநாள் கோட்டை கதவை திறந்து கொண்டு தங்கள் தம்பி நுழைந்தபோது கோட்டைக்குள் உறையூர் மன்னனோ அவரது படைத்தலைவரோ அமைச்சரோ இல்லையாமே என்றால் வியப்பு குரலில் ஒலிக்க. ஆம் என்ற மன்னன் சிந்தனையில் இறங்கினான். அடுத்து என்ன செய்ய போகிறீர்கள் என்று அவனிசுந்தரி கேட்டதற்கு கூட அவன் பதில் சொல்லவில்லை. பிறகு பதில் சொன்னபோது வெறும் வெறுப்பு அவன் குரலில் மண்டி கிடந்தது. இப்படி ஒரு சோழன் எங்கள் குலத்தில் பிறந்தது கிடையாது. ஆகவே உன் சபதத்தை நிறைவேற்றுகிறேன் என்றான் நலங்கிள்ளி அவனிசுந்தரியை நோக்கி. என் சபதத்தையா? ஆம், நெடுங்கிள்ளி கிள்ளிவளவரை கொன்ற விதத்தை நீ சொல்லவில்லையா? சொன்னேன். அவன் தலையை கிள்ளி கொண்டு வரும் வரை நீ மணக்க முடியாது என்று கூறவில்லையா? கூறினேன். இதை கேட்ட நலங்கிள்ளி எதிரே ஓலை கொண்டு வந்த தூதன் இருந்ததையும் மறந்து கோபத்தால் அவனிசுந்தரியின் தோளை இறுகப் பிடித்து அவன் தலையை நானே கிள்ளி கொண்டு வருகிறேன் என்று சற்றே இறைந்த குரலில் கூறினான். அவனிசுந்தரியின் கண்களில் அச்சம் உதயமாயிற்று. நீங்களா என்று கேட்டாள். ஆம், நானேதான். இந்த மாதிரி ஒரு கோழையை இனி உயிருடன் விட்டு வைப்பது தவறு. என்னால் துரோகத்தை பொறுக்க முடியும், ஆனால் வஞ்சக கொலையையும் அதைவிட மோசமான கோழைத்தனத்தையும் பொறுக்க முடியாதே. ஆகவே நானே போகிறேன் உறையூருக்கு என்று சீறினான் நலங்கிள்ளி. உறையூரை முற்றுகையிடப் போகிறீர்களா என்று வினவினாள் அவனிசுந்தரி. ஆம். அப்படியானால் இங்கு புகாரை யார் பாதுகாப்பார்கள்? ஏன், தம்பி மாவளத்தானை அனுப்புகிறேன். அவர் வரும் வரை ஒருவரை நியமிக்கிறேன். இதை சொன்ன நலங்கிள்ளி எட்ட நின்ற தூதனை நோக்கி, டேய், நீ சென்று அமைச்சரை அனுப்பு என்று உத்தரவிட்டான். அமைச்சர் வரும் வரை தனது ஆசனத்தில் உட்கார்ந்து ஆழ்ந்த யோசனையில் இருந்த நலங்கிள்ளி அமைச்சர் வந்ததும் அவரிடம் சொல்லலானான். அமைச்சர் பெருமானே, நான் போர்முனைக்கு செல்கிறேன். நெடுங்கிள்ளியை கொல்ல என் பயணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றான் சர்வசாதாரணமாக. திடீரென பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவை நோக்கிய அமைச்சர், நேற்றுடன் கிள்ளிவளவர் அந்திமச் சடங்குகள் முடிந்துவிட்டன, நீங்கள் போகலாம். ஆனால் என்று இழுத்தார். ஆனால் என்ன என்று வினவினான் மன்னன். புகாரில் நீங்களும் தம்பியும் இல்லாமல் போவது என்று இழுத்தார் அமைச்சர். நான் சென்று தம்பியை அனுப்புகிறேன். அதுவரை அவரை ஏறெடுத்து நோக்கினான் நலங்கிள்ளி. ஒரு வினாடிக்கு பிறகு சொன்னான், இவள் பார்த்து கொள்வாள் தலைநகரை என்று சொல்லி அவனிசுந்தரியை நோக்கி கையையும் நீட்டினான். இவர்களா, கன்னடத்து இளவரசியா என்று குளறினார் அமைச்சர். ஆம், திட்டமாக வந்தது நலங்கிள்ளி என்பதில். எதிரி நாட்டவள் என்று மீண்டும் இழுத்தார் அமைச்சர். இனி இந்நாட்டவர். புரியவில்லை. இந்நாட்டு ராணி. அமைச்சருக்கு அரசனுக்கும் அவனிசுந்தரிக்கும் உள்ள உறவை பற்றி ஏற்கனவே இருந்த வதந்தி தெரிந்தே இருந்தபடியால் அவர் மறுத்து ஏதும் பேசவில்லை. ஆனால் இது மக்களுக்கு பிடிக்காத காரியம் என்பது மட்டும் அவருக்கு தெரிந்திருந்ததால் சற்றே தயங்கினார். இருப்பினும் மன்னன் சொல்லை மீற முடியாமல் ஆஸ்தான அறையில் இருந்து வெளியே சென்றார் ஏற்பாடுகளை செய்ய. அமைச்சரின் தயக்கத்தை கவனிக்கவே செய்தான் நலங்கிள்ளி. அவனிசுந்தரிக்கும் தனது ஏற்பாடு இஷ்டமில்லை என்பதும் புரிந்தது அவனுக்கு. இருப்பினும் அதை எதையும் லட்சியம் செய்யாமல் ஒரே பிடிவாதமாக அவள் கையில் அரசியலை ஒப்படைத்துவிட்டு 2 உபதளபதிகளுடனும் 10-12 வீரர்களுடனும் மறுநாள் கிளம்பினான் நலங்கிள்ளி. அடுத்த 10 நாட்கள் அவனிடமிருந்து செய்தி எதுவும் வரவில்லை.
புகாரில் அமைச்சர்கள் உதவி கொண்டு அவனிசுந்தரி தனக்கு மன்னன் இட்ட பணியை திறம்பட நிறைவேற்றி வந்தாள். 10 நாட்களுக்கு பிறகு வந்த தூதன் ஒருவன் மன்னர் நலங்கிள்ளி தமது படையுடன் உறையூரை முற்றுகையிடச் சென்று விட்டார். இளையவர் 2 நாட்களில் இங்கு வருவார் என்று தெரிவித்தான். 2 நாட்களுக்கு பிறகு மாவளத்தான் புகார் வந்தான். ஆனால் அரசு பொறுப்பை அவன் ஏற்கவில்லை. அதை பற்றி அவனிசுந்தரி கேட்டபோது பதிலும் சரியாக கிடைக்கவில்லை. நலங்கிள்ளியின் ஆஸ்தான அறையிலேயே மாவளத்தானை அவள் சந்தித்தாள். இளையவர் அரசு பொறுப்பிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டாள். அவசியமில்லை என்றான் மாவளத்தான். பெண் கையில் அரசு இருப்பது முறையல்ல என்றாள் அவனிசுந்தரி. எங்கள் நாட்டில் அது தவறாக கருதப்படுவதில்லை என்றான் மாவளத்தான். அவள் என்ன மன்றாடியும் அவன் கேட்கவில்லை. இது என் அண்ணன் இஷ்டம் என்று மட்டும் திட்டமாக கூறிவிட்டான். ஆகவே அரசு சுமையை அவனிசுந்தரியே தாங்கி வந்தாள். 2 மாதங்கள் ஓடிவிட்டன. நலங்கிள்ளியோ புலவரோ திரும்பவில்லை. போர் முனையிலிருந்து கிடைத்த செய்திகள் அவனிசுந்தரியின் இதயத்தில் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் ஒருங்கே விளைவித்தன. அத்தியாயம் 18. பஞ்சனை பிரவேசம். நலங்கிள்ளி போர் செய்யச் சென்று 2 மாதங்களும் 2 ஆண்டுகளைப் போல தோன்றின கன்னடத்து இளவரசியான அவனிசுந்தரிக்கு. ஆவூரில் இருந்து தப்பி உறையூருக்கு சென்று விட்ட நெடுங்கிள்ளியை வெற்றி கொண்டதும் நலங்கிள்ளி வந்துவிடுவான் என்று அந்த 2 மாதங்களும் கனவு கண்டு கொண்டிருந்தாள். உறையூரிலும் நெடுங்கிள்ளி போருக்கு வராமல் கோட்டைக்குள் அடைபட்டு கிடந்தான் என்பதையும் அவனை வெளியே இழுக்க நலங்கிள்ளி செய்த முயற்சிகள் ஏதும் பலனளிக்கவில்லை என்றும் வந்த செய்திகள் அவள் மனச்சுமையை அதிகப்படுத்தின. ஒரு சமயம் புலவர் கோவூர் கிழார் 2 சோழர்களையும் சமாதானப்படுத்துவதற்காக செய்த முயற்சிகளும் பயனற்று போய்விட்டன என்ற செய்தி அவளை திடுக்கிடச் செய்துவிட்டது. ஒருவர் தோற்பினும் தோற்பது நம் குடியே என்று புலவர் பாடி உங்களில் யார் தோற்றாலும் தோற்பது சோழர் குடிதான் என்று சுட்டிக்காட்டியும் நெடுங்கிள்ளி போரை நிறுத்தவும் இல்லை, கோட்டை கதவை திறக்கவும் இல்லை என்று கிடைத்த செய்தி அவள் மனதை உடைத்தது. இந்த போர் 2 மன்னர்களில் ஒருவரை விழுங்கிவிடும் என்ற திட்டமான எண்ணம் அவள் இதயத்தில் உருவாகி அவளை சித்திரவதை செய்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் அவள் புகாரை ஆண்டு வந்தாள். ஆட்சியில் அவள் பெரும் திறமையை காட்டியும் 2 விஷயங்கள் அவள் இதயத்தை சுட்டு பொசுக்கிக் கொண்டிருந்தன. எதிரி நாட்டு இளவரசியான தான் இன்னொரு நாட்டை ஆள்வது எத்தனை பைத்தியக்காரத்தனம் என்று அவள் நினைத்தாள். தவிர அந்த ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதால் அதில் தான் நீடித்திருப்பது அத்தனை உசிதமா என்ற எண்ணமும் அவள் மனதில் ஓங்கி நின்றது. இதை ஒரு நாள் மாவளத்தானிடமும் கேட்டு பொறுப்பை அவன் மீது தள்ளிவிட நினைத்தாள். அரசாங்க அறையிலேயே அவனை அழைத்து அவனிடம் சொன்னாள், தம்பி, நான் அரச பீடத்தில் இருப்பது தகுதியில்லை. நான் பெண், அதுவும் அயல் நாட்டவள். ஆகவே பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாள். மாவளத்தான் தங்கு தடையின்றி பேச முற்பட்டு, அரசி, நீங்கள் எதிரி நாட்டவராக இருக்கலாம். ஆனால் புகாரை ஆள மன்னர் உங்களை பணித்திருக்கிறார். அந்த ஆணையை நாம் மீற முடியாது என்று கூறினான். அண்ணன் ஆணைக்கு உட்பட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கலாம், எனக்கில்லையே என்று சுட்டிக்காட்டினாள் அவனிசுந்தரி. மாவளத்தான் இதழ்களில் இளநகை அரும்பியது. அதற்கு வாய்ப்பு இருந்தது, அது கடந்து விட்டது என்று கூறினான் இளநகையின் ஊடே. எப்போது இருந்தது வாய்ப்பு என்று வியப்புடன் வினவினாள் கன்னடத்து இளவரசி. 2 மாதங்களுக்கு முன்பு. 2 மாதங்களுக்கு முன்பா? ஆம், நான் ஆவூரில் இருந்து திரும்பி வந்த நாளன்று. அன்று என்ன வாய்ப்பு இருந்தது எனக்கு? அன்று உங்களை அரசாள மன்னர் பணித்ததாக கூறினேன். நீங்கள் மறுத்து தங்கள் நாட்டிற்கு திரும்பி இருக்கலாம். அப்படி செய்யவில்லை. அரசை ஏற்றீர்கள். அரசுக்கு ஒரு குணமுண்டு, லேசில் ஒருவரிடம் வருவதில்லை, வந்தால் லேசில் போவதும் இல்லை என்று விளக்கினான் மாவளத்தான். அவனிசுந்தரிக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாததால் தயங்கினாள். பிறகு கேட்டாள், உறையூர் விஷயம் எப்படி இருக்கிறது என்று. ஒரு இடியை எடுத்து வீசினான் மாவளத்தான். உறையூரில் இருந்தும் நெடுங்கிள்ளி தப்பி ஓடிவிட்டான். மன்னர் உறையூரை கைப்பற்றிவிட்டார் என்று கூறினான். இதை கேட்ட அவனிசுந்தரி ஒரு வினாடி மகிழ்ந்தாள். இனி நலங்கிள்ளி வந்துவிடுவார் என்ற நினைப்பினாள். அந்த மகிழ்ச்சியையும் போக்கடித்தான் மாவளத்தான். உறையூரை கைப்பற்றியதோடு மன்னர் நிற்கவில்லை, நெடுங்கிள்ளியை துரத்தி கொண்டு சென்றிருக்கிறார் என்றும் தெரிவித்தான் தம்பி. அவனிசுந்தரியின் மலர்ந்த முகம் கோபத்தாலும் சோகத்தாலும் குவிந்தது. அப்படியானால் புலவர் எங்கே என்று கேட்டாள். இதோ வந்துவிட்டேன் என்று கூறிக்கொண்டே புலவர் அந்த அறைக்குள் நுழைந்தார். அவர் வந்ததும் அரியணையில் இருந்து எழுந்த அவனிசுந்தரியை உட்கார பணித்து தானும் ஓர் ஆசனத்தில் அமர்ந்தார். அவனிசுந்தரி, எதற்கும் அயராத உன் மனமும் சினத்தின் வசப்பட்டு விட்டதே என்று விளையாட்டாக பேசினார். நான் இருக்கும் நிலையில் நீங்கள் இருந்தால் தெரியும் என்றாள் அவனிசுந்தரி. உன் நிலைக்கு என்ன என்று கேட்டார் ஏதும் அறியாதவர் போல. இன்னொருவர் நாட்டை ஆள்கிறேன் என்று அவள் சுட்டிக்காட்டினாள். அந்த நாட்டுக்குடையவன் ஆணையாள் என்றார் புலவர் பதிலுக்கு. அது ஒழுங்கான ஆணையல்ல. ஏன்? மக்கள் வெறுக்கும் ஒருத்தியை அரியணையில் இருத்துவது ஒழுங்கல்ல. அதை தீர்மானிக்க வேண்டியவன் எங்கில்லை. அவரது குருநாதர் நீங்கள் இருக்கிறீர்களே. நான் என்ன செய்ய முடியும் அரசு விஷயத்தில்? இதை கேட்ட அவனிசுந்தரி ஆசனத்தை விட்டு எழுந்தாள். புலவரே, நீர் செய்யாதது இந்த அரசில் என்ன இருக்கிறது? இந்த அரசியல் என்ன?
தமிழகத்தில்தான் என்ன இருக்கிறது? உமது பாட்டை கண்டு மன்னர்கள் அஞ்சுகிறார்கள். ஒரே பாட்டினால் நெடுங்கிள்ளியை ஆவூரில் இருந்து விரட்டி விட்டீர்கள் என்று ஏதேதோ சொல்லிக்கொண்டே போன அவனிசுந்தரி உணர்ச்சி பெருக்கால் வாசகத்தை முடிக்காமல் விட்டாள். புலவர் அவளை பரிதாபத்துடன் பார்த்தார். சோகப் பெருமூச்சு ஒன்றும் விட்டார். பிறகு மெல்லச் சொன்னார், மகளே, போர்களை விளைவிக்க அல்ல கவிதை ஏற்பட்டது. அமைதியையும் இறை வழிபாட்டையும் அளிக்க ஏற்பட்டது கவிதை. ஆனால் என் பாட்டு அமைதியை அளிக்கவில்லை, சமாதானத்தை ஏற்படுத்தவில்லை. சோழர்கள் சண்டையிடக்கூடாது என்று நான் பாடியும் நெடுங்கிள்ளியை துரத்திச் சென்றிருக்கிறான் நலங்கிள்ளி. கவிதை பலிக்கவில்லையே. பெண்ணே, புலவன் அதனால்தான் திரும்பிவிட்டேன். இதை கேட்ட அவனிசுந்தரி உளவினாள் அறையில். பிறகு சட்டென்று நின்றாள். புலவர் பெருமானே, அடுத்த போர் எங்கு நடக்கும் என்று கேட்டாள். தங்கு தடையின்றி வந்தது புலவரின் பதில். வடபுலத்தில் என்றார் புலவர். வடபுலத்திலா? ஆம். வடபுலத்தில் எங்கே? கரையாறு என்ற இடத்தில். அங்கா ஓடிவிட்டார் நெடுங்கிள்ளி? ஆம். ஏன்? புலவர் அவனிசுந்தரியை ஏறெடுத்து நோக்கினார். மகளே, இங்கு என்ன ஆதரவு இருக்கிறது நெடுங்கிள்ளிக்கு? ஆவூரும் போயிற்று, உறையூரும் போயிற்று. இனி வடபுலத்தில்தான் அவன் ஆதரவு தேட வேண்டும். ஆகவே அங்கு ஓடியிருக்கிறான். ஆனால் ஒன்று நிச்சயம், அவன் எங்கு ஓடினாலும் நலங்கிள்ளி அவனை கொல்லாமல் விடமாட்டான் என்று திட்டவட்டமாக அறிவித்து பெருமூச்சு விட்டார். ஏன்? காரணம் தெரிந்தும் தெரியாதது போல் கேட்டாள் அவனிசுந்தரி. காரணம் உனக்கே தெரியும். எனக்கா? ஆம். எப்படி? காரணமே நீதான். இதை சொன்ன புலவர் விடுவிடு என்று எழுந்து நடந்து விட்டார் அறையை விட்டு. மாவளத்தானும் அவரை தொடர்ந்தான். அவனிசுந்தரி இடிந்து அரியணையில் நேரம் போவது தெரியாமல் உட்கார்ந்து விட்டாள். அவள் மனம் அலைகடல் துரும்பு என பல வழிகளில் தூக்கி எறியப்பட்டு திண்டாடி கொண்டு இருந்தது. இந்த மன உளைச்சலில் இருந்த அவள் ஒரு மாதத்தை பல்லை கடித்து கொண்டு கடத்தினாள். ஆனால் வேதனை அவள் உடலை பெரிதும் உருக்கியிருந்தது. அவளை புலவரோ மாவளத்தானோ யாருமே நெருங்கவில்லை. அந்த நிலையில் ஒரு நாள் தீர்மானத்திற்கு வந்துவிட்ட அவனிசுந்தரி பூதலனை அழைத்து, பூதலா, நம் பயணத்திற்கு சித்தம் செய். இன்றிரவு யாரும் அறியாமல் புறப்படுகிறோம் என்றாள். பூதலன் அவளுக்கு பதிலேதும் சொல்லாமல் அசையாமல் நின்றான். தான் எதை சொன்னாலும் தலைவணங்கி சென்றுவிடும் பூதலனின் நிலை கண்டு அவனிசுந்தரி வியப்பின் வசப்பட்டு கேட்டாள், பூதலா, நான் சொல்வது உன் காதில் விழவில்லையா என்று. விழுந்தது என்றான் பூதலன் தனது அசுர தேகத்தை அசைத்து. பின் ஏன் நிற்கிறாய் என்று வினவினாள் இளவரசி கோபத்துடன். அரசர் ஆணையை மீற முடியாது என்றான் பூதலன். எந்த அரசர்? புகார் அரசர். அவர் ஆணையா? வியப்பு எல்லை மீறியது அவனிசுந்தரிக்கு. ஆம், ஆவூர் போருக்கு செல்லும் முன்பு என்னை அழைத்து, பூதலா, பெரிய அபாயத்தில் பொறுப்பில் விட்டுச் செல்கிறேன் அவனிசுந்தரியை. அவளை காப்பது உனது கடமை. இந்த அரண்மனையை விட்டு அவளை வெளியே விடாதே என்று ஆணையிட்டார் என்று விளக்கினான் பூதலன். அரசகுமாரியின் ஆச்சரியம் எல்லையை தொட்டது. அத்துடன் சினமும் சேர்ந்து கொண்டது. நீ யாருக்கு பணிமகன் என்று வினவினாள் சீற்றத்துடன். தங்களுக்குத்தான். அப்படியானால் அரசர் உத்தரவை நீ ஏன் ஏற்க வேண்டும்? உங்கள் நன்மைக்காக. என்ன நன்மை? என்ன இருந்தாலும் உங்களுக்கு அயல்நாடு. நீங்கள் ஆள்வதை மக்கள் விரும்பவில்லை. வெளியே சென்றால் விபத்து இருக்கிறது மக்களிடம் இருந்து. உங்களை நான் கூட காப்பாற்ற முடியாது. அப்படியானால் இந்த அரண்மனை, இதில் பாதுகாப்பு இருக்கிறது. எப்படி? மாவளத்தார் உங்களை கண்ணை காப்பது போல காத்து வருகிறார். இதை கேட்டதும் அவனிசுந்தரியின் சினம் தலைக்கு ஏறியது. சரி, நீ போ என்று அவனை அனுப்பிவிட்டு கதவை தாளிட்டு கொண்டு 4-5 ஓலை நறுக்குகளை எடுத்துக்கொண்டு விளக்கு கருகில் சென்று மடமடவென்று கோபத்தால் எழுத்தாணியை துரிதமாக ஓட எதையோ எழுதி முடித்தாள். பிறகு அதை ஒரு குழலில் போட்டு தனது முத்திரையை பொறித்தாள். பிறகு வெகு வேகமாக ஒரு சீலையை எடுத்து தலையில் இருந்து கால்வரை போர்த்தி கொண்டு விளக்கை ஊதிவிட்டாள். அடுத்தபடி அடிமேலடி வைத்து அரைக்கதவை நெருங்கிச் சென்றாள். அங்கு சென்றதும் ஒரு வினாடி நின்றாள். அதுவரை திறந்து இருந்த கதவு எப்படி மூடிக்கொண்டது என்று நினைத்து கதவை இழுத்து பார்த்தாள். கதவு வெளியே தாளிடப்பட்டு இருந்தது. யார் தாளிட்டது? யாரங்கே என்று இருமுறை அழைத்தாள். யாரும் பதில் சொல்லவில்லை. திடீரென அவளுக்கு பக்கத்தில் யாரோ மெல்ல நகைத்தார்கள். அந்த நகைப்பை தொடர்ந்து வலிய 2 கைகள் அவள் உடலை சுற்றி வளைத்து நெருக்கின. அவனிசுந்தரி மலைத்து நின்றாள். நெருங்கிய கைகள் யாருடையவை என்பது அவளுக்கு சந்தேகமற விளங்கியது. அப்படி ஏற்பட்ட அறிவு அவளை எங்கோ வேறு உலகத்திற்கு அழைத்துச் சென்றது. கரையாறு என்று ஏதோ சொல்ல முயன்றாள். தொலைவில் இருக்கிறது, கட்டில் அங்கே இருக்கிறது என்று மிக மெதுவாக கூறிய நலங்கிள்ளி அவளை அழைத்து கொண்டு போய் மெல்ல பஞ்சனையில் உட்கார வைத்து தானும் உட்கார்ந்தான். உட்கார்ந்த நிலையிலும் அணைப்பிலிருந்து அவளை விடுவிக்கவில்லை புகாரின் மன்னன். எப்பொழுது வந்தீர்கள் என்று கேட்டாள் அவனிசுந்தரி. இப்பொழுதுதான் வந்தேன் என்று அவன் உதடுகள் கன்னத்தில் புதைந்தன. கரையாறு என்ன ஆயிற்று? எதிர்பார்த்தபடி நடந்தது. உனக்கு வேண்டியதை கொண்டு வந்து இருக்கிறேன். என்ன அது? நெடுங்கிள்ளியின் தலை. அதை புலவர் மாளிகையில் வைத்திருக்கிறேன். அவனிசுந்தரியின் மார்பு ஒரு முறை எழுந்து தாழ்ந்தது. அண்ணன் கொலைக்கு பரிகாரம் செய்து விட்டீர்கள் என்றாள். இல்லை, சுயநலத்தை பூர்த்தி செய்து கொண்டு விட்டேன் என்றான் நலங்கிள்ளி. சுயநலமா? ஆம். என்ன அது?
கிள்ளி வளவரை கொன்றவன் தலையை கிள்ளி கொணர்பவனைத்தான் மணக்க முடியும் என்று நீ சபதம் செய்திருப்பதாக கூறவில்லையா? ஆம், கிள்ளி கொணர்ந்து விட்டேன். அவனிசுந்தரி பதில் ஏதும் பேசவில்லை. அவன் அணைப்பில் இருந்து விடுவித்துக் கொண்டு விளக்கை ஏற்றினாள். மீண்டும் தான் எழுதி முத்திரை வைத்திருந்த ஓலை குழலை நலங்கிள்ளியிடம் நீட்டினாள். குழலில் இருந்த ஓலைகளை எடுத்து படித்தான் நலங்கிள்ளி. அதில் பின்வருமாறு எழுதியிருந்தாள்: அன்பரே, நான் சோழ நாட்டை பிளக்க வந்த சனியன். இதை புலவரே முதல் நாள் அவர் மாளிகையில் சொன்னது நினைவு இருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் நடந்தது வேறு. உங்கள் நாட்டை ஒற்றுமைப்படுத்தினேன். கரையாற்றில் நெடுங்கிள்ளி தோற்று போவார். பிறகு சோழ நாடு முழுமையாக ஒரு நாடாக இணைந்து பழைய சாம்ராஜ்யத்தின் பேரரசாக நீங்கள் ஆவீர்கள். இதில் எனக்கு திருப்திதான். இருப்பினும் மக்கள் என்னை வெறுக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு தகுந்த ராணியை நீங்கள் அளிப்பது நல்லது. யாரை நீங்கள் மணந்தாலும் என் மனம் உங்களை மறக்காது, புகாரை மறக்காது, பளிங்குச் சுனையை மறக்காது. வருகிறேன். உங்கள் அவனிசுந்தரி. இதை மௌனமாக படித்தான் நலங்கிள்ளி. ஒரு முறைக்கு இருமுறை படித்தான். கடைசியில் அவளை நோக்கினான். அவனிசுந்தரி, நீ போவதானால் எனக்கும் இங்கு வேலையில்லை. நானும் வருகிறேன் உன்னுடன் என்றான் முடிவாக. என் மன்னவா, கூடாது. அது உங்களுக்கு கடமை இருக்கிறது. என்ன கடமை? அரசு கடமை. காதல் கடமை என்ன ஆவது? அது இரண்டாம் பட்சம். இரண்டாம் பட்சமாக இருந்தால் தமிழ் புலவர்கள் எல்லோரும் அதை பற்றி ஏன் பாடியிருக்கிறார்கள்? பாட்டு வேறு, நடைமுறை வேறு. புலவர்கள் வாக்கு அப்படி இல்லை, தெய்வீகமானது. காதலும் தெய்வீகமானது. தெய்வீகத்தை அரசுக்காக தியாகம் செய்ய எனக்கு இஷ்டமில்லை. புகாரை ஆள மாவளத்தான் இருக்கிறான். இதைச் சொன்ன நலங்கிள்ளி அவனிசுந்தரியை நெருங்கி மீண்டும் முரட்டுத்தனமாக அணைத்தான். அவள் இதழ்களிலும் வெறியுடன் அவன் இதழ்கள் இணைந்தன. அவனிசுந்தரி புகாரை விட்டு சொர்க்கத்திற்கு போனாள். மெல்ல தன் இதழ்களை விடுவித்துக் கொண்டு, நீங்கள் வந்தது தெரியவில்லையே, நகர முரசுகள் முழங்கவில்லையே என்றால் மிக மிருதுவான குரலில். நாளைக்குத்தான் பட்டினப் பிரவேசம் என்றான் நலங்கிள்ளி. அப்படியானால் இன்று பஞ்சனை பிரவேசம் என்று சொன்ன நலங்கிள்ளி அவளை பஞ்சனையில் தள்ளினான். அடுத்து எதுவும் நடந்திருக்கும். ஆனால் திடீரென கதவு தட்டப்பட்டது. நலங்கிள்ளி மிகுந்த சினத்துடன் கதவை திறந்தான். வெளியே நின்ற மாவளத்தான், பட்டினப் பிரவேசம், மகுடாபிஷேகம், திருமணம் மூன்றையும் நாளைக்கே வைத்துக் கொள்ளலாம் என புலவர் சொல்லச் சொன்னார் என்றான். சரி, போய் வா என்று கூறிவிட்டு மீண்டும் கதவை அடைத்தான் நலங்கிள்ளி. பஞ்சனைக்கு மறுபடியும் வந்த அவனை அணைத்த அவனிசுந்தரி ஒரு நாள் பொறுங்கள் என்று வேண்டிக் கொண்டாள். ஏன் என்று கேட்டான் அவன் உணர்ச்சிகளை அடக்க முடியாமல். பொறுத்தார் பூமி ஆழ்வார். அவ்வளவுதானா? இல்லை, அப்புறம் என்னையும் ஆழ்வார் என்று கூறி அவள் நகைத்தாள். அந்த நகைப்பு அவனுக்கு பொறுமையை அளிக்கவில்லை, அவசரத்திற்கே அடிகோலிற்று. முற்றும்.